வணக்கம். இது வேந்த டிவியின் திண்ணை ஆமுதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது வெள்ளமும் நிவாரணமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை பற்றி. வரலாறு காணாத மழை, உண்மையிலேயே சமகாலத்தில் ஒரு வரலாறு காணாத மழையை சென்னை சந்தித்திருக்கிறது. ஏன் சென்னை மட்டுமல்ல, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களும் இன்றைக்கு வெள்ளக்காடாக மாறி லட்சக்கணக்கான மக்களுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் கட்சிகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஏன் அரசாங்கமும் கூட நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு நிலைமை சரியாக இருக்கிறது. இந்த வெள்ளமும் நிவாரணமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு இத்திண்ணையில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு அதிமுகவிலிருந்து திரு ஆவடி குமார் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு தமிழன் பிரசன்னா அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு MS ராஜேந்திரன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு R மணி அவர்களும் நம்ம அமருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு மணி, ஒரு 4 மாவட்டங்களில், அதாவது ஒரு வரலாறு காணாத மழை என்றே சொல்லலாம், சமகாலத்தில் நம்ம இதை பார்க்குறோம். இந்த மழை வெள்ள பாதிப்பு பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இது நீங்கள் சொன்னது போல் ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பெய்த மழை தற்பொழுது பெய்திருக்கிறது. பெருமழை பெய்ய போகிறது. குறிப்பாக சென்னையில் அது புயலாகவும் இருக்காது, ஆனால் மழையாக இருக்கும் என்று செப்டம்பர் 18ஆம் தேதியே சர்வதேச வானிலை மையத்திலிருந்து இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. தெளிவாகவே அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதை 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று இப்போ சென்னைக்கு ஏற்பட்ட சேதாரம் என்பது ஒன்று, கடலூர் உள்ளிட்ட காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு ஏற்பட்ட சேதாரம் வேறு விதம்னு நம்ம பிரிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட சென்னையில் சென்னைன்னு சொல்லும்போது காஞ்சிபுரத்தோட ஒரு பகுதியையும் திருவள்ளூரோட ஒரு பகுதியையும் சென்னையோட சேர்த்துக்கலாம். மற்றபடி அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களையும் கடலூரையும் தனியாக பிரிச்சுக்கிட்டோம்னா கடலூரையும் இந்த காஞ்சிபுரம் அண்டு திருவள்ளூருக்கு ஏற்பட்ட சேதாரம் என்பது கிட்டத்தட்ட அரசாங்கத்தால் தவிர்ப்பது என்பது சற்று கடினம் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும். கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தாலே தவிர தவிர்த்திருக்க முடியாது. ஆனால் சென்னைக்கு ஏற்பட்ட சேதாரம் என்பது முழுக்க மனித தவறால், ஆளும் கட்சி அதிகார வர்க்கத்தின் செயலின்மையால் ஏற்பட்ட சேதாரம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். திரு ராஜேந்திரன், உங்களுடைய பார்வையில் இந்த பாதிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அண்ணன் சொன்ன மாதிரி இயற்கையான பாதிப்பு கண்டிப்பாக அதில் இருக்குது. அதை ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. எவ்வளோ மழை பெய்யும், அந்த மழை பெய்வதன் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுன்றது அரசாங்கங்கள் முன்கூட்டியே அதை செய்வாங்க. அதுக்கான நிலைமைகளை அதிகாரிகளை கொண்டு அதை நிவர்த்தி செய்வாங்க. இப்போ நிறைய சொன்னாங்க, செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டு அதற்கான கோப்பு முதலமைச்சருக்கு போச்சு. அந்த அம்மையார் அதை பார்த்துட்டு கம்யூனிகேஷன் கேப்னு சொல்றீங்க. ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அந்த கம்யூனிகேஷன் கேப்ல அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அதை தான் சொல்றேன். இப்போ அந்த செம்பரம்பாக்கம் அணையை திறக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தலைமை பொறியாளரே அந்த முடிவெடுத்தா போறோம். இது சாதாரண நாட்கள்ல இங்க இருக்கிற அனைத்து நிர்வாகங்களும் முதலமைச்சருடைய செயல்பாட்டின் அறிவுரையின் பெயரலாக நடப்பதாக அவர்களே சொல்லுகிறார்கள். நான் இதில் தேவையில்லாமல் முதலமைச்சரை இழுக்கல. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, எல்லாமும் முதலமைச்சருடைய ஆணைப்படி, முதலமைச்சருடைய அறிவுரைத்தல்படி சொல்றாங்க. அப்படின்னா செம்பரம்பாக்கம் அணையை திறக்க வேண்டும் என்பது கூட முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் தான் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பது அண்டர்ஸ்டுட். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் இது முதலமைச்சருக்கு போகணுமானா போக வேண்டியதல்ல. இது அதிகபட்சம் துறை ரீதியான பொறியாளர் மூலமாக முடிக்கலாம், அல்லது அமைச்சர் வரையில் போகலாம். ஏன் முதலமைச்சர்கிட்ட அந்த கவனத்துக்கு அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க ரிப்ளைன்றதுக்கு அந்த இடைவெளி ஏற்பட்டதற்கான காரணம் என்னன்னா, இங்க இருந்த சென்னையில் இருந்த 1 கோடி மக்களும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்ததை போலவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்த காரணத்தால் தான் இந்த அழிவினுடைய 50%, மீதி இருக்கின்ற 50% என்பது இயற்கையாக அது எதிர்பாராத விதத்தில் பேசும். பிரசன்னா, ரோம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிற போது பிடில் வாசித்துக் கொண்டிருந்த நீரோ மன்னனைத்தான் நினைவுபடுத்துகிறார் அம்மையார் ஜெயலலிதா. உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்களுக்கு வருகிற தேர்தல் ஒரு சாப விமோச்சனமாகத்தான் அமையப் போகிறது. ஏனென்று சொன்னால் வெள்ளம் வடிகிறது. நீங்கள் ஒரு செயல்பாடை பார்க்கணும். ஒரு ஆட்சியை குறித்து நாம் பேசினா அரசியல். இன்றைக்கி ஃப்ரண்ட்லைன் என்கிற ஆங்கில நாளேடு 8 பக்கத்திற்கு இந்த ஆட்சியினுடைய அவலத்தை ஒரு மிகப்பெரிய நீண்ட கட்டுரையாக இந்த ஃப்ளட் அப்படிங்கிற தலைப்பிலேயே எழுதியிருக்கிறார்கள்.
இந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகளை தொகுத்து பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதற்குள்ள ஆழமாக பிறகு போவோம். ஒன்று. இரண்டாவது, கேரளாவிலிருந்து வந்திருக்கிற நேற்றைக்கு வந்திருக்கிற பத்திரிகை ஒன்று எழுதுகிறது, முல்லை பெரியார் அணை வேண்டும் என்று கேட்கிறது தமிழக அரசும் முதலமைச்சரும், ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரியை கூட ஒழுங்காய் பாதுகாக்க முடியாதவர்கள் எப்படி முல்லை பெரியாரை பாதுகாப்பார்கள் என்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். தொடர்ந்து நீண்ட நாட்களாக மக்கள் வைக்கிற கோரிக்கை, இயற்கை பேரிடர் பேராபத்து எல்லாம் சரி, மணி அவர்கள் பேசியது போலவோ அல்லது ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது போலவோ தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை நான் வைத்தால் ஒரு அரசியல் பார்வையாளனாக எதிர்க்கட்சியாக வைக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் அதை ஸ்டடி பண்ணேன். செம்பரம்பாக்கத்தை சார்ந்த அதிகாரிகளை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்து அதை ஸ்டடி பண்ணுகிற போது டிசம்பர் 1 மிட்நைட் 3:30 மணிலிருந்து தொடர்ந்து மழை பெய்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய ஒட்டுமொத்த சுற்றளவு பார்த்தீங்கன்னா 15.4 கிலோமீட்டர் ஸ்கொயர். அந்த 15.4 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 24 மணி நேரம் மழை பொழிந்தாலும் கூட 0.86 TMC தண்ணீர் அதில் சேர்க்க முடியும். முதல் தவறு, 14ஆம் தேதி தலைமைச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். 15ஆம் தேதி, அதாவது 13 வெளியிடுகிறார். 14ஆம் தேதி முதலமைச்சரின் பெயரில் ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. என்னன்னா, கடலூரில் இருக்கிற ஒரு சிறிய அணையை திறப்பதற்கு நான் உத்தரவிடுகிறேன்னு முதலமைச்சர் ஜெயலலிதா அப்படின்னு போட்டு உத்தரவு வருது. 13ஆம் தேதி தலைமைச் செயலாளர் விடுகிறார். கம்போடியம் ரூல் படி எந்த அணையாக இருந்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டுமொத்த கொள்ளளவுல 2 அடி கம்மியா வைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் கம்போடியம் ரூல். அணைகளுக்கு ஏரிகளுக்கான ரூல் தான் இந்த கம்போடியம் ரூல். ஆனா தலைமைச் செயலாளர் கொடுத்திருக்கிற அறிக்கையிலே ஒத்துக்கொள்ளுகிறார், 22.4 அடி தண்ணீரை சேர்த்து வைத்திருந்தோம். இது யாருடைய தவறு? 4 அடி எப்படி நீங்கள் சேர்த்து வைக்கலாம்? அதனுடைய இழப்பு என்ன? 10 மணிக்கு சொல்றாங்க வெறும் நாங்க வந்து 7000 செல்சியஸ்ல தண்ணீர் திறந்து விடுறோம் அப்படிங்கிறாங்க. பிறகு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா 10,000, பிறகு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா அது 18,000, பிறகு 2 மணிக்கு பாத்தீங்கன்னா 20,000, பிறகு சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தா 29,000. இப்படி ஒரு ஏரியிலிருந்து தண்ணீரை திறந்து விடுகிற போது அந்த தண்ணீர் வருகிற வெள்ளத்திற்கான அபாய எச்சரிக்கை எங்கே கொடுக்கப்பட்டது? இன்றைக்கு இருக்கிற மல்டிமீடியா, இன்றைக்கு ஊரெல்லாம் தொலைக்காட்சிகள் இருக்கிறது. தொலைக்காட்சி இல்லையா தண்டோரா போடலாம், வானொலி இருக்கு, வானொலியில சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் ஒரே நாளில் சாதிக்க முடியும் என்று சொல்லுகிற அம்மையாரால் வெள்ளம் போகிற இடங்களில் ஏன் கண்காணிக்க? வெள்ளம் பிரச்சனை, அதாவது வெள்ளம் போற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அணையை திறந்த மாதிரி ஒன்று வெள்ளம் வரல. பொதுவாகவே சிறுக தான் வந்து வெள்ளத்தினுடைய அளவு அதிகரித்து தான் வந்துச்சு ஒழிய, நீங்கள் அணையை திறந்தால் எப்படி வெள்ளம் வருமோ அப்படி வெள்ளம் வந்து எங்கேயுமே பாதிப்புகள் ஏற்படலை. கொஞ்சமாக தான் தண்ணி ஏறிச்சு, இது எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது பட்சம், அதாவது நீங்கள் வெள்ளம் வந்து அணையை வந்து கொஞ்சமாக திறந்தாங்க, 29,000 கண்ணாடி திறந்தாங்கன்னு சொல்கிறீங்களே, வருகின்ற வழிகளெல்லாம் ஆக்கிரமிப்புகள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இன்றைக்கி ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, 2006 வந்து இந்த ஆக்கிரமிப்புகளுக்கெல்லாம் வந்து பட்டா வழங்கியது 2006 திமுக அரசு அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்லிருக்காரு. அது உங்களுக்கு தெரியாது அல்ல ஒரு விஷயம். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து ஒரு அரசாங்கத்தின் மேல் முழுக்க வந்து இது குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? நீங்க தலைமைச் செயலாளர் சொல்லி இருக்கிற அந்த அறிக்கையும் சரி, இன்னைக்கு மந்திரி சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். செம்பரம்பாக்கத்திலிருந்து அடையார் கால்வாய் வர்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆகும். அந்த 1.25 மணி நேரத்தில் 13 வாட்டர் பாடிஸ், 13 நீர்நிலைகள் இருக்கிறது. அந்த 13 நீர்நிலைகளில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது, நிற்காமல் பெய்து கொண்டிருக்கிறது. அந்த 13 நீர்நிலைகளினுடைய நீர்நிலை என்ன? அதிலிருந்து வருகிற தண்ணீர் என்ன? நீங்க நினைக்கிறீங்க தலைமைச் செயலாளர் 10 மணிக்கு ஒன்று சொன்னோம், 12 மணிக்கு ஒன்று சொன்னோம், அந்த கணக்கு வைக்கிறீங்க. ஆனா அங்க நடந்த உண்மை, செம்பரம்பாக்கத்தினுடைய ஷெட்டர்கள் முழுவதும் அவசரப்பட்டு திறந்ததனுடைய வெள்ளம் தான் அடையாற்றிலிருந்து ஒட்டுமொத்தமா காலி பண்ணது. அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a cooked notice என்று சொல்லுவார்கள். திரு ஆவடிக்குமார், முள்ளிவாய்க்கால் போர் நடக்கின்ற போது அங்கே மக்கள் வந்து இராணுவத்தின் பிடியில் சிக்கி செத்து கொண்டிருக்கின்ற போது 2.5 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டது. பதுங்குக்குடியில் இருக்கவங்களாம் வெளியே வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் சாகடித்தவங்க போல இன்றைக்கி வந்து இந்த வெள்ளம் பாதிப்பையும் மக்களுடைய துன்பத்தையும் வச்சு அரசியல் நடத்த பார்க்குறாங்க. இன்றைக்கி செம்பரம்பாக்கம் ஏரி திறந்ததனால் மட்டும்தான் சென்னையில் தண்ணி வந்ததுன்னு சொல்ல வராங்களா? செம்பரம்பாக்கம் ஏரியை எந்த நிலையில் வச்சுருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க மழை வரும் தெரிஞ்சதுனால செம்பரம்பாக்கம் ஏரியை காலியாக வச்சுருக்கணுமா? விதிப்படி 2 அடி குறைவான தண்ணி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணி வந்த அதே நேரத்தில் சென்னையிலும் அபரிமிதமான மழை பெய்தது. அதனால அவங்க ஏரிய வரலாறு காணாத ஒரு சந்தித்தராத ஒரு மழை. இது வந்து இவ்வளவுதான் மழை பெய்யும் யாருனாலே வந்து செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் மட்டும் மழை பெய்யல.
அந்த நீர் வெளியேற்றப்பட்டு வந்த சென்னையிலும் பெய்ந்தது. ஆக அந்த தண்ணீரும் இந்த தண்ணீரும் சேர்ந்ததுனால தான் பெரிய வெள்ளமாக மாறுச்சு. இன்னும் சொல்ல போனால் செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணிக்கு எதிர்பார்த்தது செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்த நீர் மட்டும் இல்லை, ஆந்திராவில் இருந்த பிச்சாட்டூர் அணை உடைந்தது, அணையிலிருந்து தீர்ந்து திறந்து விடப்பட்டது, கணேசபுரம் அணை திறந்து விடப்பட்டது, ஆந்திராவின் பகுதிகளில் இருந்து வருகின்ற ஆறுகளிலிருந்து அங்கே இருக்கிற செக் டேமில் இருந்து எல்லாம் தண்ணி அபரிவிதமாக வெளியேற்றப்பட்டது. இது எல்லாமே சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் பெய்த மழையில் அங்கிருந்து சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள், ஏரி குளங்கள், ஆறுகள், அதில் நிரம்பிய தண்ணீர்கள் அது பூண்டி ஏரிக்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கும், இன்னும் சொல்ல போனால் ரெடில்ஸ் செங்குன்னை ஏரிக்கும் வந்ததுனால அந்த தண்ணீர் வெளியேற்றப்படவில்லை என்றால் அந்த நீர்த்தேக்கங்கள் உடைபடுகின்ற நிலை அல்லது அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. நிச்சயமா பாதிப்பு வரும். அதாவது அந்த அணையை கண்காணிக்கின்ற பொறியாளர் அதை முடிவெடுத்தார். அந்த பொறியாளர் அந்த அணையை காப்பாற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. சரி, இல்லை நான் என்ன கேட்குறேன் சார், அதாவது இப்போ நடந்து இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதாவது இன்னைக்கு பிரசன்னா கேட்குற ஒரு நியாயமான கேள்வி, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து இன்னைக்கு எந்த பகுதிக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூறினார், ஒரு நிவாரணப் பொருட்களை வழங்கினார்? ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு நிவாரணப் பணிகள் இன்னைக்கு ஈடுபட்டு வர்றாங்க. ஆனால் தமிழகத்தின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒருவர் வெளியே வர முடியாத அளவிற்கு வந்து இன்னைக்கு என்ன எதிர்க்கட்சி எல்லா கட்சியும் கேட்குறாங்க, பிரசன்னா கூட கேட்குறாரு. அதற்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது நீங்கள் பிரசன்னா கேட்குறாருன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன், 27ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு மழை வரும் தெரியும், வெள்ளம் வரும் தெரியும். அவங்களே சொன்னாங்க, சர்வதேச வானிலை ஆராய்ச்சி நிறுவனங்கள் சொல்லியிருக்கு, எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களுடைய முதலமைச்சராக கருதி கொண்டிருக்கின்ற அவர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் எங்க இருந்தார்? தமிழ்நாட்டில் இருந்தாரா? எதிர்க்கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லையோ இருக்குதோ மாநில முதல்வருக்கு? நீங்க நான் முதலே சொன்னேன், நீங்க பிரசன்னா கேட்கிறாருன்னு சொன்னதுனால இந்த பதில சொல்றேன்னு சொன்னேன். நீங்க மக்கள் கேட்கறாங்கன்னு சொல்லியிருந்தா அதுக்கு என்னுடைய பதில் வேற. மக்கள் வந்து கேட்குறாங்கன்னா, ஒரு போர்க்களத்தில் தளபதி வந்து களத்தில் நின்று துப்பாக்கி வச்சு சுடணும்னு இல்லை, அவர் அந்த படையை இயக்குகின்ற அந்த நிர்வாகத்தை கவனிக்கின்ற பொறுப்பில் இருக்கிற வியூகத்தை வகுக்கிறாரு. அந்த வேலையை முதலமைச்சர் சரியா செஞ்சாங்க, சிறப்பாக செஞ்சாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னார் அண்ணன் ஆவடி குமார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னால் வரப்போகிற தேர்தலில் முதலமைச்சர் என்கிற ஒரு அங்கீகாரத்தையும் அண்ணன் கொடுத்து விட்டார். ஆகவே அவருக்கு நன்றி. 27ஆம் தேதினார் அண்ணன், 28ஆம் தேதி தான் ஊருக்கு போகிறாங்க. மழை விடுகிறது, அதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த முதல் கட்ட மலையிலே நிவாரணப் பணிகள், நான் அண்ணனோடு பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு அதிகம்ங்கிறதுனால முதல் கட்ட பயணிகள்லாம் நிறைவு செய்துவிட்டு 28 தான் ஊருக்கு போகிறாங்க. போய்விட்டு 1ஆம் தேதி இரவு தான் அதிக மழை பொழிய ஆரம்பிக்கிறது. அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி கட்டுக்கடங்கா மழை என்றோன்னு விமானம் தாமதமாக இருந்தாலும் எப்படியாவது வந்து சேர வேண்டும் என்று சொல்லி நேரடியாக வந்து நின்று நேற்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு வலிக்க நிவாரண உதவிகளை கொடுத்திருக்கிறார் தளபதி. பிரசன்னா கேட்டா அவர் வந்து முதலமைச்சராக கருதக்கூடிய தளபதி அவர்கள் அங்க இருந்தாரு அப்படின்னாரு. அதுவல்ல, எங்களிடத்தில் ஆட்சி அதிகார பொறுப்பு இருக்கிற போது எங்கே இருந்தோம், மக்களை சந்தித்தோம், ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஃப்ரண்ட் லைன் கேக்குது. ஜெயலலிதா என்பவர் ஒரு தைரியத்திற்கு உதாரணம் என்று பல பாடங்கள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு மக்களை சந்திப்பதற்கு அஞ்சி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதை போலவே இன்றைக்கு தொடர்ந்து ஊடகங்கள், இன்றைக்கு விகடன், ஜூனியர் விகடன், ஆனந்தபுரனுடைய தலையங்க என்ன, வீதிக்கு வாருங்கள் முதல்வரே என்றுதான் கேட்கிறார்கள். இன்றைக்கு ஜூனியர் விகடனில் பரகத்தன் என்கிற ஒரு எழுத்தாளர் எழுதி இருக்கிறார், முதலமைச்சர் எங்கே, டாஸ்மார்க்கு லிக்கரும் அம்மையாருக்கு ஸ்டிக்கரும் என்கிற தலைப்பு எழுதி தொடர்ந்து எல்லாம் எழுதுகிறது. குமார், அதாவது முதலமைச்சர் தன்னுடைய கடமைகளை செய்கிறார். மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நம்பி இருக்கிறார்கள், அம்மா மக்களை நம்பி இருக்கிறார்கள். அதில் வந்து எந்த குறுக்கீடும் யாரும் செய்ய முடியாது. நான் இன்னும் சொல்கிறேன், இவ்வளோ பேசுகிறவர் குறைஞ்சபட்சம் கருணாநிதி திருவாரூரில் போய் அவர் தொகுதி மக்களை, வாக்களித்த மக்களை போய் சந்தித்ததுண்டா? இன்னைக்கு நான் நேரடியாக சொல்கிறேன், ஸ்டாலின் போய் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. கருணாநிதியினுடைய முதலமைச்சர் பதவி கனவு சிதைந்து விட்டது, எப்படியாவது சந்திக்க வேண்டும். ஸ்டாலின் கடலூருக்கு போகிற நேரம் பார்த்து இங்கே போய் ஒரு நானும் களத்தில் இருக்கிறேன்னு அவங்களுக்குள்ள குடும்பத்தில் இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற போட்டியினுடைய விளைவு தான் வந்தாங்களே ஒழிய இவங்க இன்னும் பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும்னா மக்களை காப்பாற்றணுன்ற அவங்க நோக்கம் இல்லை. நீங்கள் முதலமைச்சர் பற்றி சொல்கிறீங்க, அவருடைய தளபதி பற்றி சொல்கிறாரு. நான் என்னன்னா
இரண்டு கட்சியில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 1 கோடி தொண்டர்களுக்கு மேல் இருக்காங்க நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு வந்து 90 லட்சம் தொண்டர்களுக்கு மேல் இருக்கிறாங்கன்னா திமுக தரப்புல இருந்து இந்த தொண்டர்கள் எல்லாம் எங்க போனாங்க அந்த மழை வெள்ளத்துல? இத்தனை லட்சம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அந்த தன்னார்வலர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு நிவாரண பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம கண்கூட வந்து இன்னைக்கு தொலைக்காட்சியில பார்க்கிறோம். ஆனா இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க பெருமைப்பட்டுக்கிறீங்களா? எங்களுக்கு 1 கோடி தொண்டர்கள் 90 லட்சம் தொண்டர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள அந்த தொண்டர்கள் எங்க போனாங்க இந்த சமயத்துல? இரண்டு கட்சியில தாராள பதில் சொல்லலாம். அதாவது இன்னைக்கு நீங்கள் இந்த வெள்ள நிவாரண பணிகளை 2 வகையாக பிரிக்கணும். மீட்பு பணிகள், நிவாரண பணிகள். நிவாரண பணிகளை அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும். எந்த தனியாரோ அல்லது தனியார் நிறுவனங்களோ செய்து நிவாரணத்தை முழுமையாக அவருடைய பாதிப்பிலிருந்து மீட்டுவிட முடியாது. மீட்பு பணிகள் யார் வேணா செய்யலாம். ஒரு விபத்து நடக்குது, ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, பொறுப்புகள் இருக்கிற, அதாவது இன்னைக்கு நீங்க பொறுப்புல இருக்கிறீங்க, நாளைக்கு அவங்க பொறுப்புக்கு வர போறாங்க சொல்றவங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த நிவாரண பணிகளை செய்யும் பொழுது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களும் எதிர்க்கட்சிக்கு நீங்க அவங்க செய்யலன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்ல நீங்க ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, எத்தனை தொண்டர்கள் வந்து நிவாரண பணி செஞ்சான்னு சொல்லுங்க. நிச்சயமா எங்களுடைய தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க பல இடங்கள்ல வந்து செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வெள்ளமும் நிவாரணமும் தேர்தல் எதிரொலிக்குமா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஆவடிக்குமார் சொல்கிறீங்களே, சுருக்கமாக சொல்லுங்கள், நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கு நீங்கள் இந்த உங்களுடைய கேள்வியில் இதுக்கான பதில் இருக்குது. இது நிவாரண பணிகள், மீட்பு பணிகள் இரண்டையுமே தேர்தல் பணியாக மாற்றுறதுனால தான் இந்த பிரச்சனையை. இது முழுக்க முழுக்க ஒரு இதய சுத்தியோடு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னார்வலர்களும் தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்களும் செய்தாங்க. அதை நான் மறுக்கல. அவர்களுக்கு இருந்த அந்த உணர்வு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இல்லாம இருந்ததுனால தான் அவர்கள் ஒரு சின்ன ஒரு 10 பேருக்கு ஒரு பைய கொடுக்கறதுல கூட தங்களுடைய படத்தையும் தங்களுடைய அடையாளத்தையும் காட்ட விரும்பினாங்க. அதனால இந்த அறிக்கைகள் இந்த பிரச்சனையை திசை திருப்புவது எல்லாமே இந்த தேர்தலை ஒட்டி அவர்கள் செய்கின்ற அரசியல் பிரச்சாரமே ஒழிய இந்த அரசாங்கத்தை எப்படியாவது எதிர்க்க வேண்டும் அல்லது இந்த எதிரான கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த பாதிப்பை, இந்த வெள்ளத்தை கருவியாக பயன்படுத்துறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், 2 கட்சின்னு சொன்னீங்க. இல்ல நான் வரேன் ஒரு திரும்ப நான் வரேன் அதே கேள்வியோட நான் திரும்ப கொண்டு வரேன். திரு ராஜேந்திரன் அதை பதில் சொல்ல. அதாவது எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு சுயநலம் இருக்கு. அதாவது வந்து தேர்தல் நெருங்கி வர நேரத்துல வந்து நிவாரண பொருட்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்து இன்னைக்கு எல்லா மீடியாக்களையும் வர்றாங்க அப்படி மாதிரி ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டை ஆவடிக்குமார் அவர் சொல்வதில் ஓரளவுக்கு நியாயம் இருக்கிறது இல்லையா? இல்ல, இது வந்து அண்ணன் ஆவடிக்குமார் வந்து ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து இந்த இதை சொல்லி இருப்பார்ன்றதை நான் வந்து அதை நான் உடன்படலை அதில். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ இந்திய ஜனநாயக கட்சி இந்த மழை வெள்ளம் ஏற்பட்ட உடனேயே எங்களுடைய தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் உடனடியாக நம்முடைய மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் நீங்கள் களத்துக்கு வரணும், எந்தெந்த பகுதியில் உங்களுடைய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உடனடியாக போயிட்டு உதவி செய்யணும், உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் அதைத்தான் சொல்ல வர. அதான் அவர் சொல்லி முடித்த உடனே நாங்கள் மறுநாளே 4ஆம் தேதி அவர் சொல்கிறாங்க, 5ஆம் தேதி நாங்கள் தொடங்குகிறோம். 5ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரையில் 85,000 உணவு பொட்டலங்கள் சென்னை மாவட்டத்தில் மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய ஜனநாயக கட்சியின் மூலமாக. அது மட்டும் இல்லை, ஒரு சேலை, ஒரு வேட்டி, ஒரு போர்வை, ஒரு டவல், இவ்வளவும் 2 கிலோ அரிசி ஒரு பையில் போட்டு இந்த பை மட்டும் சென்னை மாவட்டத்திற்கு மட்டும் 26,000 பைகள் வழங்கியிருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் அதே போல செயல் தலைவர் இளையவேந்தர் அவர்களும் ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்துவிட்டு சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்ட அமைப்புகளும் சென்று போய் வார்டாக கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். 8 நாட்களாக இதை இரவு பகலாக நாங்கள் செய்தோம். இதில் கொடுமை என்னவென்றால், நாங்கள் ஒவ்வொரு வடசென்னை தொடங்கி இங்கே புறநகர் மாவட்டங்கள் வரையில் நாங்கள் சென்று கொடுத்திருக்கிறோம். ஒரு சாலையில் கூட அதிமுக கொடி கட்டிய ஒரு கட்சியினுடைய தோழர்களோ அல்லது பந்தல் அமைத்தவர்களோ இருந்து அந்த மக்களுக்கு தொண்டு செய்கிற, உணவு வழங்குகிற அல்லது ஏதாவது நிவாரண பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கவில்லை. 7 நாட்களாக தொடர்ந்து மழை, யாரும் வர முடியாது, வெளியே வர முடியாது, அதிகாரிகள் வர முடியாது, சாலை போக்குவரத்து எல்லாம் கம்யூனிகேஷன் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமைகளை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதிமுகவினர் மீது
பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய கடுமையான ஒரு கோபம் என்னவென்றால், அவர்கள் வீதிக்கு வந்து நிவாரணங்களை வழங்கவில்லை என்பது மட்டுமல்ல, நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லெண்ணம் படைத்தவர்கள் எல்லாம் சென்னையையும் கடலூரையும் நோக்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை வழிமறித்து நிறுத்தி அவர்களுடைய வாகனத்தில் இருக்கின்ற நிவாரணப் பொருட்களை எல்லாம் வழிமறித்து பறித்து எடுத்து அதிலே முதலமைச்சருடைய படத்தை ஒட்டி கொண்டு போய் கொடுப்பது என்பது இந்த நேரத்திலே தயவு செய்து சொல்லுகிறேன், அது ஒரு இழிவான செயல். இதற்கு அதிமுக நினைத்திருந்தால் 1 கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிற அதிமுக ஒரு தனி அரசாங்கத்தை கூட நம்பாமல் அவர்களுடைய கட்சி தொண்டர்களை இயக்க இருக்கலாம். எங்களுடைய தலைவர் எங்களை இயக்கியதை போல அதிமுகவினுடைய தலைவி அம்மையார் அவர்கள் கட்சிக்கு உத்தரவிட்டிருந்தால் அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் வீதியில் நின்று மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கிக் கொண்டிருப்பார். அண்ணன் ஆவடி குமாரை கட்டி போட்டது எது என்றுதான் எங்களுக்கு தெரியும். மணி, இதை வந்து நம்ம சுனாமியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. 2004 சுனாமி வந்தப்ப இதை விட மிகப்பெரிய பேரழிவு. அப்போ வந்து எதிர்வினை ஆற்றிய அரசு, அப்பயும் ஜெயலலிதா தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவங்க ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் அந்த அரசாங்கம் செயற்பட்டது. ஜெயலலிதாவே வந்து முன்னின்று வந்து பல காரியங்களை செஞ்சாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த வேகம் வந்து இந்த தடவை அந்த அம்மா கிட்ட மிஸ்ஸிங். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ரெண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா 2004 கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கழித்து. ஸோ அது ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது வந்து கடந்த கால வரலாறுல நம்ம உடனடியாக முதலமைச்சர் வந்து தினமும் வந்து தலைமைச் செயலர் அதிகாரிகளை சந்திக்கிறாங்க, இந்த நிவாரண சம்பந்தமா பேசுறாங்க, அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாங்க. ஒரு முதலமைச்சரால் வேற என்ன செய்ய முடியும்? நீங்க இதை தாண்டி செய்திருக்கலாம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது போன்ற பேரிடர்ல வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அரிச்சுவடியான விஷயம் என்னன்னா, அதிகாரம் வந்து பரவலாக்கப்பட வேண்டும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வரைக்கும், அங்க இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும், தாசில்தார் வரைக்கும் வந்து பவர்ஸை வந்து டெவல்யூட் பண்ணியிருக்கணும். அதை இவங்க பண்ணலை. சிஏஜி ரிப்போர்ட்டில் 2011-12 வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான அந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறல, அந்த அமைப்பே ஏற்படுத்தப்படலைன்னு மிக கடுமையான விமர்சனங்களை வந்து சிஏஜி முன்வைத்திருக்கிறது. இதை எல்லாத்தையுமே நம்ம சொல்லும்போது இது ஏதோ இந்த அரசாங்கத்திற்கு எதிரான இந்த விவாதத்தையே நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புவது, இந்த விவாதத்தை திமுக அதிமுக அவங்க 2 பேருக்கு இடையிலான குறுகிய அரசியல் சார்ந்த விவாதமாக இந்த விவாதம் மாறக்கூடாது. அப்படி மாறுறதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை தாண்டி பிரச்சனை போகணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்தது முன்னால் திறந்தாங்களா பின்னால் திறந்தாங்களா, 2 மணி நேரம் முன்னாலேயா பின்னாலேன்ற விவாதம் கூட இன்னைக்கு தேவையற்றது. அதை தாண்டி இந்த விவாதம் போகணும். அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய 2-3 விஷயங்களில் ஒன்று, கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட 2 பேருமே வந்து மிகப்பெரிய அளவில் பரவலாக வந்து ஆக்கிரமிப்புகளுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அது ஒன்று. 2வது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது இங்கே இல்லை. இதை எல்லாத்தையுமே ஒரு வேக்கப் காலம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய, எக்கனாமிக் டைம்ஸில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை, சென்னையில் வந்த பேரழிவு இந்தியாவின் பல பெருநகரங்களுக்கு வர இருக்கிறதுன்னு எழுதுறாங்க. பாம்பேக்கு வரப்போகுது, பெங்களூருக்கு வரப்போகுது, அங்கேயும் எல்லாத்துக்குமே வரப்போகுது. அதாவது எல்லா பெருநகரங்களுமே சரியான திட்டமிடல் இல்லாம எல்லா நீர்நிலைகளையும் ஆக்கிரமிச்சு தான் எல்லா நகரங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. இது ஏதோ சென்னைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. அதனால இது ஏதோ ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதி, ஜெயலலிதா வர்சஸ் ஸ்டாலின் இதை கொண்டு போனோம்னா நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம். அதை தாண்டி இந்த விவாதம் போனாதான் அது நல்லது. இந்த தேர்தலுக்கு 4 மாசத்துக்கு முன்னால் இந்த பேரழிவு வந்ததுனால இதை தேர்தல் ஆதாயமாகவும் தான் எல்லா கட்சிகளும் பார்க்கின்றாங்க, ஒருத்தர் விடாம. அது தப்பு ரைட்டுன்றது வேற ஆர்குமெண்ட். பட் எல்லாருக்குமே இது ஒரு வாய்ப்பு, ஆளும் கட்சியை வந்து சம்மட்டியால் அடிக்கிறதுக்கு. ஆனா இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது வந்து ஜெயலலிதா அரசாங்கம் தான். அந்த அம்மா வந்து இப்ப அந்த அம்மா வாட்ஸ்அப்ல பேசியிருக்காங்க. இது என்ன நடந்திருக்கணும், 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அந்த அம்மா தொலைக்காட்சியில், உங்க ஜெயா டிவிலே நீங்க பேசுங்க, அந்த டேப்பை எல்லா தொலைக்காட்சிகளும் கொடுங்க, நான் இருக்கிறேன் உங்களுடன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு மந்திர வார்த்தை. அது எவ்வளவோ ஒரு பெரிய சாதனையா அது இருந்திருக்கும். அந்த அம்மா மன ஆறுதல் இருந்திருக்கும். அந்த அம்மா தெருவில் வரணும், அவங்க காலை நினைக்கணும்னு கூட நான் சொல்லலை. அவருடைய வயது, அவர் ஒரு பெண்மணி, அதனால் அதெல்லாம் கூட நம்ம சொல்ல வேண்டாம். அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், செல்வாக்கு மிக்க முதலமைச்சர். அவங்க தொலைக்காட்சியில் தோன்றி 1ஆம் தேதி 2ஆம் தேதியோ இது என்னுடைய அரசு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு நேவல் பிஆர்ஓ என்டிடிவி தொலைக்காட்சியிலே 2ஆம் தேதி பேசுகிறார். 2 ஷிப்பு வந்துகிட்டு இருக்கு சென்னைக்கு. சென்னையிலும் கடலூரிலும் இருக்கக்கூடிய ஒரு கடைசி மனிதன் மீட்கப்படும் வரையில் இந்திய நேவி, இந்திய கடற்படை ஓயாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை நம்முடைய முதலமைச்சர் பேசியிருந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் பேசல. ஆகவே இந்த விமர்சனத்திற்கு இடம் கொடுத்தது இந்த ஆளும் கட்சியின் செயற்பாடு தான். ஆனா இந்த விவாதம் அங்க தேங்கிடக்கூடாது. திரு ஆவடி குமார், அதாவது ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு தகவல் சொல்றதுங்கிறது இப்ப எல்லா கட்சியிலும் வந்து இன்னைக்கு தேர்தலுக்காக பண்றாங்க, ஒரு சுயநலத்துக்காக பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஒரு வாட்ஸ்அப்ல முதல்வர் வந்து நான் உங்களுடன் இருக்கிறேன் இப்பொழுது சொல்ற முதலமைச்சர் ஏன் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அந்த கருத்து சொல்லன்னு சொல்றாரு? தாராளமா சொல்லலாமே. அதாவது மரியாதைக்குரிய மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், பல அனுபவ ரீதியான சந்திப்புகளை நிகழ்த்தியவர். முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆர்கே நகரில் போன உடனே சொன்ன வார்த்தை அதுதான், இந்த பாதிப்புகளிலிருந்து
நீங்க ஆர்கே நகர்னு சொல்றது இந்த முதல் காணாத மழை டிசம்பர் 1க்கு முன்னாடி வந்து போனாங்க சந்திச்சாங்கிறதெல்லாம் வேற. அதற்கு பிறகு ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் என்பது அதை விட பல மடங்கு அதிகம். இந்த வரையறை எங்கிருந்து வருது? இந்த தொடர் மழையினுடைய முதல் பகுதி முடிஞ்ச உடனே முதலமைச்சர் போனாங்க. போய் சென்னை நகரில் பல பகுதிகள் பார்க்கின்ற பொழுது முதல்ல போன ஆர்கே நகரில் தெளிவாக சொன்னாங்க, உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து நம்ம மீள முடியும், அதை நான் செய்கிறேன், நான் உங்கள் சகோதரியாக உங்களோடு இருப்பேன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு தான் மழை அதிகமாச்சு. ஆக இது சொன்னதை வந்து இன்னைக்கு வந்து எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் தொடர்ச்சியாக மற்ற அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரத்துக்கு ஊக்குவிக்கின்ற வகையில் வந்து அதை மறைச்சிட்டு வராங்களே ஒழிய இதுவே ஒரு எங்களுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரம் நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு இந்த வேந்தர் டிவி உள்பட பல ஜெயா டிவி உள்பட எல்லா டிவிக்களும் நிறுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. பல டிவிக்கள் நிறுத்தப்பட்டன. ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்த அவருடைய ஆதரவு டிவிகள் மட்டும்தான் இயங்குச்சு. அதே மாதிரி பிஎஸ்என்எல்லை தவிர இன்னொரு தனியார் நிறுவனத்தை தவிர எல்லா தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டன. சென்னை ஒரு திட்டமிட்டு ஒரு அவதூறு பரப்புகின்ற கும்பலால் ஒரு பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டது. அதனுடைய அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் அந்த அவதூறுகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பட் அனைத்துக்கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி நிவாரணப் பொருட்களை முறையாக வழங்குவதில் ஏன் வந்து அரசு தயக்கம் காட்டுதுங்க? இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல எந்த விதமான தடையும் இல்லை, ஆனால் எந்தவித பலனும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பலனை விட பாதிப்புகள் தான் அதிகமாகும். பணிகளில் இந்த அரசு தோல்வி அடைந்து விட்டது என்ற தோற்றத்தை தேர்தலில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்கின்ற அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசினா என்ன கருத்தை சொல்லுவாங்க? பிரசன்னா சொல்லுங்களேன். நீங்கள் 2 இயக்கங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிங்க. அந்த கேள்விக்கு தாராளமாக பதில் சொல்லலாம். சொல்லுங்கள். ஆவடி குமார் அவர்கள் சொன்ன பதில் தன்னார்வலர்கள் செஞ்சாங்கன்னு. அதிமுக தொண்டர்கள் கடுமையாக பணி செஞ்சாங்க. அந்த மலையில் இந்த வெள்ளத்திலையும் அயராது உழைத்து வியர்வை சிந்தி இந்த நாட்டு மக்களுக்காக அவர்கள் செய்தது என்னன்னா, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கொண்டு வருகிற பொருட்களில் வேகமாக எல்லா டோல்கேட்லையும் மறித்து ஸ்டிக்கர் ஓட்டினதான் இந்த அனுபவம் எனக்கே இருக்குது. நான் நேரடி சாட்சி. யார் பிடுங்கினாங்கிறது முதற்கொண்டு என்னோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1. 2வது சொன்னார், நீங்கள் சொன்னீங்க என்ன தொண்டர்கள் என்ன செஞ்சீங்கன்னு. நான் திமுக கழகத்தினுடைய பொறுப்பில் இருந்தாலும் நான் கடைமட்ட தொண்டர் என்பதிலே பெருமைப்படுகிறேன். 2ஆம் தேதி களத்துக்கு வந்தோம். டிசம்பர் 2 களத்துக்கு வந்தோம். நான் வீட்டிற்கு போகிற போது 7ஆம் தேதி தான் நான் வீட்டிற்கே சென்றேன். இரவு பகல் பாராது 3.5 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்திருக்கிறோம். வட சென்னையில் மட்டும் எங்களுடைய தோழர்கள் ஒன்றிணைந்தோம். 3.5 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்திருக்கிறோம். பெருமையா சொல்லுவேன். அரிசி இல்லை, பால் இல்லை, உணவு இல்லை. இதை கொண்டு போய் சேர்க்காமல் சாராயத்தை கொண்டு போய் முன்னிலையில் நிறுத்தியது இந்த அரசு. அதை அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் போல. நாங்கள் என்ன செய்தோம்? திமுக என்ன செய்தது? 1ஆம் தேதி இரவு தலைவர் கலைஞர் அறிக்கை விடுகிறார். அறிவாலயத்தினுடைய அவசர எண் 24320280 அந்த எண்ணுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கான உதவிகளை தேடி வந்து செய்வோம் என்று. அதற்கு வந்த கால்கள், ஐ வாஸ் தேர், அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தோம். அதற்கு வந்த கால்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு பார்த்தீங்கன்னா 1,35,000 தொலைபேசி எண்கள். நான் இதே சொல்றேன். அந்த நேரத்தில் இதே உங்களுடைய நிறுவன தொலைக்காட்சியில் பேசி கொண்டிருந்த போது இந்த என்னுடைய போன்ல இருந்து அரசினுடைய அவசர எண்ணுக்கு போட்டேன். எடுக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. அறிவாலயத்துக்கு போன் போச்சு. அங்க கூப்பிட்டவங்க எங்களுடைய பகுதி வாரியாக வட்ட செயலாளர்கள் வாரியாக இருக்கிற இடங்களில் நேரடியாக சென்று மக்களை மீட்டெடுத்து மீண்டும் ரிட்டர்ன் கால் ஃபீட்பேக் கொடுக்கிற அளவுக்கு செஞ்சோம். தளபதியிலிருந்து நாங்கள் வரை மக்களோடு மக்களா இருந்தோம். சொன்னாரு இவங்க எல்லாம் அரசியல் ஆதாயத்துக்காகன்னு. உங்ககிட்ட வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கும். இதுவரைக்கும் நாங்கள் செய்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பத்திரிகையில வந்திருக்கிறது. ஒரு இடத்துல திமுகவின் கொடி, இன்னும் தலைவர் கலைஞரின் படம், தளபதியின் படம் இருந்தால் காட்டுங்கள், நான் அரசியலை விட்டே வெளியே போகிறேன். சொன்னாரு ஆர்கே நகருக்கு அம்மா போனாங்கன்னு. அம்மா எதுக்கு போனாங்க? போன உடனே முதல்ல சொன்னது நீங்க ஏன் கூட இருக்கேன்னா வாக்காள பெருமக்களே என்றுதான் வாய் முகூர்த்தத்திலே அப்படியே சரளமா வருது. தேர்தல், நாற்காலி, பதவி வெறி, அதிகாரம், இதை தவிர நான் போயஸ் தோட்டத்தை தாண்டி வரமாட்டேன். இன்னொருபடி மேல போய் ஒரு பத்திரிகை வெளிப்படையா சொல்லுச்சு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, போயஸ் தோட்டத்தை தாண்டி தமிழ்நாடு இருக்கிறது. நாங்கள் சென்னையிலே வசிக்கிறோம். நான் ஒரு சென்னை வாசி. போயஸ் தோட்டத்தை தாண்டி பாருங்கள், சென்னையும் இருக்கிறது, தமிழ்நாடும் இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லவில்லை. சென்னை வாசி ஒருவன் கடிதம் எழுதுகிறான் முதலமைச்சருக்கு. செம்பரம்பாக்கத்தில் வந்ததால் தான் ஏறக்குறைய 62% இழப்புகள், 700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள், பல கோடி பொருள் இழப்பு. இதையெல்லாம் விட்டுட்டு மியாட் மருத்துவமனைக்கு ஏன் வக்காலத்து வாங்குனீங்க? 18 பேர் செத்து போனதுக்கு துறை செயலாளர் பேசுறாரு.
நடிகர் கமலஹாசன் நான் கொடுத்த வரி என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு யாரு பிடபிள்யூ மினிஸ்டர் வந்து ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு நிதி அமைச்சரா. அப்ப பொதுப்பணித்துறை அமைச்சரா செம்பரமாக்கம் திறந்ததுக்கு ஓ பன்னீர்செல்வம் வாயை திறந்திருக்கணுமா இல்லையா? திறக்கல. ஆக இப்படி எல்லா விஷயத்தையும் மூடி மூடி மறைச்சி ஒரே இடத்துல அதிகார குவிப்பின் மையமாக அந்த கதவு எப்போ திறக்குதோ அப்பதான் செம்பரம்பாக்கம் ஷட்டரும் திறக்கும். எல்லா அறிவிப்புகளும் கொடுத்து எல்லா முன்னெச்சரிக்கைகளும் கொடுத்து அந்த முன்னெச்சரிக்கை கூட போயஸ் தோட்டத்து கதவுகளை தாண்டி உள்ளே செல்லாமல் இருந்த காரணத்தினால்தான் இத்தனை உயிர், இத்தனை அந்த அரசினுடைய அவலட்சணம், இதற்கெல்லாம் பொறுப்பும் பதிலும் இவர்கள் தலையில் இருக்கிறது. பேசுவோம். ஒரு சிறுக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வெள்ளமும் நிவாரணமும் தேர்தல் எதிரொலிக்குமா என்ற தலைப்பில் விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ராஜேந்திரன், அதாவது இன்னைக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செயல்பட்டது போல அரசியல் கட்சிகள் செயல்பட்டிருக்காங்க நீ சொல்ல முடியுமா? இல்லை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் இதில் முழு மாறி மாறி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி என்னைக்கு வீட்டுக்கு வெளியில் வந்த பிரசன்னா கிட்டத்தட்ட 7ஆம் தேதி தான் வீட்டுக்கு போகிற அளவுக்கு பணியாற்றுறதா சொல்கிறார். லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்துறதா சொல்கிறார். அது உண்மையாக இருக்கலாம். அது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறதுனுடைய நோக்கம் அது மக்களுடைய நலன் சார்ந்தது மட்டும்தானான்றது அது எல்லாருக்குமே தெரியும். இந்த அதிமுகவுக்கு எதிரான ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற கட்சி அவர்கள். ஆனால் அதிமுகவிற்கு எதிரான ஒரு வாக்கு பிரிந்து வெளியேறினால் கூட அதை கேட்ச் பண்ணுகிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதால் அவர்கள் இதை எப்படியாவது அரசியல் பிரச்சனையாக கொண்டு போய் நாங்கள் பேசுவது என்பது வாக்குகள் அறுவடைக்காகவோ அடுத்த ஆட்சி நாற்காலியில் உட்கார வேண்டும் என்கிற அவசரத்திற்காகவோ அல்ல. பிரசன்னா சொன்னது போல ஆர்கே நகர் தொகுதியிலே முதலமைச்சர் மழை வெள்ளம் சூழ்ந்து மக்கள் அடுத்த மணி நேரம் நம்முடைய வீடு என்னாகும், பொருள் என்னாகும், நம்முடைய உயிர் என்னாகும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நான் முதலமைச்சர் ஏன் ரோட்ல இறங்கி வரல, ஏன் சாக்கடை வரல, சகதி வரல அப்படின்லாம் நான் கேட்க வரல. ஒரு முதலமைச்சர் ரோட்ல இறங்கி நின்று தான் அவங்க நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மக்களுடைய உண்மையான பாதிப்புகளை அந்த முதலமைச்சர் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம். இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அதற்கப்புறம் நடந்துவிட்டது. அந்த பேச்சில் கூட ஒரு மக்களுக்கு சொல்லக்கூடிய எந்த தெளிவான நடவடிக்கைகளும் இல்லை. அரசனுடைய நடைமுறைகள் என்னென்ன ஏற்பட்டது, எங்கெங்கே தவறுகள் வந்தது, எதிர்க்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அரசு எப்படி கையாண்டது என்பதற்குரிய அந்த இன்னைக்குங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள் குப்பைகள் சேர்ந்து இருக்கு. கிட்டத்தட்ட 85% இன்னைக்கு கழிவுகளை இன்னைக்கு அப்புறப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் அதனுடைய வாகனங்கள்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்னை இன்னைக்கு ஒரு நார்மலான ஸ்டேஜ் இன்னைக்கு வந்திருக்கு நீங்க சொல்றீங்களா? இதெல்லாம் எப்படி சரியான கேள்வி. நான் இன்னொரு விதமா பார்க்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணோட்டத்தில் இதில் பார்க்கல. நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த மழைக்கு முன்பாக சென்னை சிங்கப்பூர் மாதிரிலாம் இல்லை. மாறி மாறி இவர்கள் தான் இந்த 20-40 ஆண்டு காலம் இந்த சென்னையை கட்டி ஆண்டவர்கள். நடக்கல. ஒரு மழை பெஞ்சது, இதெல்லாம் வந்தது. நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் முதலமைச்சருடைய எங்கே இவர் பின்தங்கி விடுகிறார் முதலமைச்சர் என்று சொன்னால், ஒரு அரசாங்கம் என்பது என்ன செய்தது என்பதை விட என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் ஜனநாயகம். இந்த இயற்கை கொடுத்த பேரதிர்ச்சியை அவர் எதிர்கொண்ட முறையை காட்டிலும் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை இந்த அதிமுக அரசும் அதிமுக கட்சியும் எதிர்கொண்ட விதம் என்பது மிக மிக படுமோசம். அன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு 4-5 நாள் கழித்து பத்திரிகையாளர்கள் கூட்டம். பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் பேசுகிறார். அமைச்சர் பின்வரிசையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர் பேசுகிறார். அமைச்சர் பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கொள்கை ரீதியான முடிவுகளை, அரசனுடைய நடவடிக்கைகளை, திட்டங்களை அறிவிப்பது என்பது அமைச்சர் தான் அறிவிக்க வேண்டும். திருமணி, இது ஒரு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது ராஜேந்திரன் சொன்ன பாயிண்ட் 100க்கு 100 சரி. அதுதான் இந்த பேரழிவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலியன்ட் ஃபீச்சர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஒரு முக்கியமான கோணம் அதுதான். அதாவது 2ஆம் தேதி தலைமைச் செயலாளர் ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு. துறை செயலர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. அதே மாதிரி அதற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளரும் சுகாதாரத்துறை செயலரும் ஒவ்வொரு துறை சார்ந்த செயலர்கள் பேசுகிறாங்களே வழி அமைச்சர்கள் பேசுறது இல்லை. இது என்னன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இந்த ஹீட், இந்த உஷ்ணத்திலிருந்து தப்பிச்சுக்கிட்டு பியூரோக்ராட்ஸும் முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதிகார வர்க்கம்
மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பதில் சொல்றதுக்கு அதிகார வர்க்கம் முன்னால வந்து நிக்குது, அமைச்சர்களோ முதலமைச்சரோ வரவில்லை. இதை வந்து பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாகத்தான் இவர்கள் எதிர்கொண்டிருக்க வேண்டும். முதல்ல கீழே இருக்கக்கூடிய நுவான்சஸை வேணா அதிகாரிகள் பேசலாம். இப்ப ஏன் வந்து இவங்க இது இப்படி பண்றாங்கன்னு தான் புரியல. அந்த அம்மாவால சரி அவங்க பேச விரும்பல, பேச முடியலன்னா ஓகே, ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, அவர் பேசலாமே. எல்லா முக்கியமான விஷயங்களுமே அதிகாரிகள் மட்டும்தான் எதிர்கொள்வார்கள், பியூரோக்ராட்ஸ் தான் எதிர்கொள்வாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து அரசியல் தலைமை வந்து அதிலிருந்து முற்றிலுமாக விலகி நிற்கும் என்பது இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் வந்த பிறகு எந்த ஒரு மாநிலத்திலுமே நிகழாத ஒரு விஷயம். இப்ப இதே நேரத்தில் ஆந்திர பிரதேசத்தில் பிரச்சனை வந்தது. சந்திரபாபு நாயுடு தெருத்துருவா இறங்கி போனாரு, பத்திரிகையாளரிடம் தொடர்ந்து பேசினாரு. நவீன் பட்நாயக் கடந்த ஆண்டு அதே தான் அவரும் செஞ்சாரு. இந்த மாதிரியான ஒரு சந்திரபாபு நாயுடு அதை தாண்டி அந்த ரோட்ல அந்த பகுதியினுடைய அந்த பகுதி செயலாளரையோ அல்லது அந்த வார்டு கவுன்சிலரோ நிறுத்த வச்சு கேள்வி கேட்டாரே. செய்யலங்கிற மாதிரி கேள்வி क्वेश्चन பண்ணாரு. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது வந்து இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லலாம், துரதிருஷ்டவசமான விஷயம்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அரசியல் தலைமை என்பது முழுக்க முதலமைச்சரிலிருந்து கடைசியில் இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் முற்றிலுமாக செய்தியாளர்களிடம் சந்திக்காமல் பின்னால் நின்று கொண்டு பியூரோக்ராட்ஸை முன்னிறுத்தி இந்த பிரச்சனைகளை எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தலைமைச் செயலாளர் பதில் சொல்கிறார். இது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப ஏன் இவங்க ஓடி ஒளிகிறார்கள்? திராவிடிகுமார், அதாவது இங்கே பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய ராஜேந்திரன் சொன்னார், அம்மா ஆர்கே நகரில் போய் பேச சொல்ல வாக்காளர்கள் என்ற பெருமக்களேன்னு சொன்னார். அவர் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னதா ஒரு தோற்றத்தை இவங்களாவே உருவாக்கி அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி பேசிட்டு வராங்க. இல்ல போன அதாவது ஒரு இடங்கள்ல நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதாவது கடந்த தேர்தல் இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த பகுதியில் போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த வாக்களித்தவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக வாக்காளர் பெருமக்களின் ஒரு அங்கீகாரத்தை சொன்னாங்க. அடுத்து என் உயிரிலும் மேலான புரட்சி தலைவர் நேரமா அது அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது வாக்காளர் பெருமக்களின் தன்னுடைய தொகுதி மக்களை சொல்றதுல என்ன தவறு? அவங்கள வாக்களித்து அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க, அதை போய் அங்கீகரிக்கிறாங்க. அதனால வாக்காளர் பெருமக்களையும் சொல்லிட்டு அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உயிரினும் மேலான ரத்தமான உடன்பிறப்புகள் என்ற வார்த்தையும் சொன்னாங்க. இதையெல்லாம் நிறுத்திட்டு வாக்காளர் பெருமக்களேன்னு அவர்களை ஒட்டுமொத்தமாக சொன்னதா ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆக இது எல்லாமே எதுன்னா இவங்க வந்து அதாவது இந்த ஊடகங்கள் சொல்றதை விட அந்த ஊடகங்களுக்கு இயக்குகின்ற பின்புலமாக இருக்கின்ற ஒரு சக்தி இந்த தவறான செய்திகளை மட்டும் வெளியே விடுது. இப்போ பிரசன்னா எந்த ஊடகத்தை வச்சிருக்காரு, எந்த ஊடகத்தை அவர் சொல்ல வர்றாரு அவரை சொல்லலையா? நான் வந்து இப்போ ராஜேந்திரன் சொன்னதை தான் சொல்றேன். அதே மாதிரி பிரசன்னா கூட சொன்னாரு, ஃப்ரண்ட் லைன் சொன்னாரு, ஆனந்த வீடன் சொன்னாரு, ஜூனியர் வீடன் சொன்னாரு. அவங்கெல்லாம் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பின்னணி என்னன்றதெல்லாம் வந்து அது தனி விவாதம். அந்த விவாதத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். பிரசன்னா சொன்னது மாதிரி படத்தை போடலன்னு சொல்றது பச்சை புடுகு மட்டும் இல்ல, வடிகட்டின போய் நான் நிரூபிக்க தயார். இப்போ என்னுடைய ஃபேஸ்புக்ல எத்தனை படம் இருக்கு, அதுவும் இவங்க தேர்தல் நடக்குது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து என் கட்சி ஆபீஸ்ல கொடுங்கன்னு சொல்லி வசூல் பண்ணி கொண்டு போய் அதுல முன்னால வந்து கருணாநிதி படமும் பின்னால ஸ்டாலின் படமும் போட்டு கொடுத்த பைகள் எங்களிடம் இருக்குது. அதை நான் வந்து நிரூபிக்க தயார். இன்னைக்கு இவங்க போனாங்கன்னா இவங்க போய் அந்த களப்பணி செய்ததா சொல்லக்கூடிய இடங்கள் அத்தனையும் பாத்தீங்கன்னா அத்தனையும் ஸ்டாலினுடைய தொகுதி. வேற அந்த தொகுதியில தான் இவங்க வந்து 6 நாள் 7 நாள் அங்கதான் இருந்து எலெக்ஷனுக்கு முன்னால இப்போ ஒரு பத்திரிகையில எழுதினாங்க, தேர்தல் பணிகளை இப்போதே தொடங்கி விட்டார்கள், தேர்தலில் அதிகமான வாக்குகளை அந்த தொகுதியில் பெற வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் முழு கவனம் செலுத்தி எல்லோருக்கும் இதை நிவாரண என்ற பெயரில் வாக்களிப்பதற்கு தேவையான அத்தனையும் வசதிகளும் செய்து தந்திருக்கிறார் சொல்லி பத்திரிகை எழுதலாம். ஆக இவங்களுடைய நோக்கம் என்பது ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாதிப்பை பயன்படுத்த வேண்டும் என்பதாக இருந்ததே தவிர, மரியாதைக்குரிய ராஜேந்திரன் சொன்னது போல எந்த இடத்துலயாவது எந்த இடத்துல யார் மறிச்சாங்க நாங்கள் தெளிவாக சொன்னோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகம் தெளிவாக அறிவிப்பு தந்தோம். யாராவது அப்படி மறிச்சு படம் போட்டனா அவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் செய்யுங்கன்னு சொன்னோம். ஏன் புகார் செய்யல? நீ ஆதாரம் இருக்குன்னு சொல்றவரு புகார் செய்ய வேண்டியதானே. புகார் செய்து நடவடிக்கை எடுக்கலன்னா சொல்லுங்க. திரு மணி ஒரு கருத்தை வந்து திரும்ப சொல்றாரு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களோ வந்து பதில் சொல்ல வர்றதில்லை, பின்னாடி இருக்கிற அதிகாரிலாம் இன்னைக்கு யார் வந்து முன்னாடி நிற்கணுமோ அவங்க முன்னாடி இல்லாம அதிகாரமும் அந்த அதிகாரிகள் மட்டும்தான் வந்து இன்னைக்கு பதில் சொல்றாங்கிற மாதிரி ஒரு கருத்து திரும்ப சொல்றாரு திரு மணி. அதாவது மரியாதைக்குரிய மணி, துறை சார்ந்த அமைச்சர்கள் இல்ல, துறை சார்ந்த அதிகாரிகள் தான் பதில் சொல்றாங்கன்றார். மணி அவர் சொல்றதுல
ஓரளவுக்கு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா, ஏன் அவங்க சொன்னாங்கன்னா, இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு, இந்த வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உதவி செய்வதற்கு, அவரை நெறிப்படுத்துவதற்கு உயர்மட்ட சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. அதில் ஒவ்வொரு சீனியர் செக்ரட்டரியிலிருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரில் அனுபவம் உள்ளவர்கள், ஏற்கனவே அந்த மாவட்டங்களில் பணியாற்றவர்கள் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த பணியை, அவர்களுடைய நேரடி பார்வையில் இருந்த பணியை அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அமைச்சர்களுக்கு கூட ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 4 அமைச்சர்கள் குறிப்பிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்புனாங்க. அந்த அமைச்சர்கள் களத்தில் தான் இருந்தாங்க. எத்தனையோ நேரங்களில் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருந்தது, அதை சொன்னாங்க. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்தது கூட ஒரு தலைமை பொறியாளர், பிடபிள்யூடி தலைமை பொறியாளர் சொல்லாம ஒரு சீஃப் செக்ரட்டரி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின் ஆரம்பத்திலே சொல்ல வர்றாங்க. இப்போ அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் முதலமைச்சர் கொள்கை முடிவு எடுக்கிற இடத்துல இருந்தாலும் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தலைமைச் செயலாளர். அந்த வகையில் அவர் செஞ்சார். அதில் அவர் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? திரு பிரசன்னா, 14ஆம் தேதி கடலூர்ல இருக்கிற அந்த அணை வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தை திறக்கிறதுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வைக்க நான் உத்தரவிடுறேன்னா, கம்போடியம் ரூல் படி வெல்லிங்டன் ஏரியை பார்க்குற ஏஇக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஏஇ திறந்து விட்டு போறது, பேசுற பேச்சு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், எந்த அடையாளமும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களிலிருந்து நிவாரணப் பொருட்களை அதிமுகவினர் பறித்து ஸ்டிக்கர் ஓட்டுகிறார்கள் என்று சொன்ன உடனேயே தலைவர் கலைஞர் அறிக்கை விடுகிறார். தலைவர் கலைஞர் அறிக்கை உங்க பத்திரிகையில் இருக்கும், உங்க நியூஸ் சேனல்ல இருக்கும். அதே மாதிரி தலைமைச் செயலாளரும் முதலமைச்சரும் என்னைக்கு நிவாரணப் பொருட்களை நேரு ஸ்டேடியத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கலாங்கிறத அறிக்கையை பாருங்க. திமுக தலைவர் சொன்ன 3வது நாள் தான் அறிக்கையே வருது. யாரை சந்திக்கிறது, யாருக்கிட்ட போய் அழுவுறது? வீடு இல்லை, ஒன்றும் செய்ய வேண்டாங்க. ஒரு கண்ட்ரோல் ரூம் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இந்த அரசு. ஃப்ரண்ட் லைனுடைய கடைசி பாரா இதுதான் சொல்லுது. எதுவுமே செஞ்சிருக்க வேண்டாம். ஃபேஸ்புக்கில் அவன் கொட்டுறான், கொண்டு வந்து என்கிட்ட இது இருக்கு எடுத்துக்குங்க. அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி, ஒரு கோஆர்டினேட் பண்ணி, எங்கள் காசிமேட்லேருந்து போட் எப்படி வந்துச்சு, அதை எங்கே பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும், எங்கே கொண்டு போகணும். 5 நாள் கழிச்சு தான் கன்னிகாபுரத்துக்கு போச்சு. சொன்னார் அண்ணன், குளத்தூருக்கு மட்டும்தான் எல்லாம் செஞ்சாங்கன்னு. குளத்தூரிலே தண்ணீர் தேங்கிய தாழ்வான பகுதிகளிலே வேலை பார்த்தோம். அதையும் தாண்டி சொல்கிறேன், நான் நேரடியாக களத்திலே பணியாற்றிய இடங்கள் கன்னிகாபுரம், வியாசர்பாடி, பட்டாளம், மீஞ்சூர் புதூர், திருவெற்றியூர், இதெல்லாம் தொகுதிக்குள்ளார வருதா? ஜமாலியா, இதெல்லாம் தொகுதிக்குள்ளார. இது அப்படி அல்ல. அந்த தேர்தல் பார்வை, வாக்காள பெருமக்களே, அதிகாரம், இதை மட்டுமே மையமாக வைத்திருக்கக்கூடிய பார்வைக்கு அப்படித்தான் தெரியும். ஓடி ஓடி சூளைமேட்டில் போய் பாருங்க, நகரத்துக்குள்ளார இருக்கிற எழும்பூர் தொகுதி தான். இடுப்பளவு தண்ணியில தளபதி அவர்கள் தண்ணீரில் நின்று கொண்டு மக்களுக்கு உணவளித்தார். இதெல்லாம் கொச்சைப்படுத்த முடியாது, மக்களுக்கு தெரியும். மக்களின் குரல் இந்த ஆட்சியாளருக்கு காதுகளில் விழவில்லையா? இன்றைக்கு ஜூனியர்களுடைய கடைசி பத்தி இதுதான் சொல்றாங்க. இவ்வளவு நாள் வீடியோ கான்ஃபரன்ஸ் முதலமைச்சர், இன்றைக்கு வாட்ஸ்அப் முதலமைச்சர். மக்களை நேரடியாக சென்று சந்திக்க தைரியம் இல்லாமல், திராணி இல்லாமல். இன்னும் பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்துச்சு. மூத்த அமைச்சர்கள்லாம் ஒன்று கூடி பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. அவங்க யாரும் எதுவும் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது. என்ன எழுதி வச்சிருந்தாங்களோ அதை ஒப்பிச்சுட்டு ஒரு நார்த் இந்தியன் பிரஸ் ரிப்போர்ட்டர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் சொன்னாரு, ஐ எம் ரியலி அஷேம்ட் அபவுட் திஸ் பிரஸ் மீட். இத்தனை வருட 22 ஆண்டு கால என்னுடைய பத்திரிகை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பத்திரிகை சந்திப்பை நடத்தவில்லை. இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்கிறது. அது குறித்து ஒரு புள்ளி விவரம் கூட இல்லை ஒரு மூத்த அமைச்சரிடத்திலே, ஒரு உயர் அதிகாரி இடத்திலே. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் புரட்சி தலைவி அம்மா பார்த்துக்குவாங்கிறத தவிர வேற எதையும் சொல்லலைன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார். பேசுவோம். ஒரு சீரலுக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வெள்ளமும் நிவாரணமும் தேர்தல் எதிரொலிக்குமா என்ற தலைப்பில் விரிவாக கொண்டிருக்கிறோம். திரு மணி, அதாவது நீர்நிலை ஆக்கிரமிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுமே மாறி மாறி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறாங்கன்னு ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு 2006 இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் பட்டா வழங்கியது திமுக அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லிருக்கிறார். உண்மையிலேயே இந்த ஆக்கிரமிப்புகள் தான் இந்த பாதிப்புகளெல்லாம் மிகப்பெரிய காரணமா உங்களுடைய பார்வை? நிச்சயமாக அதைத்தான் நான் முதல்ல சொன்னது தான். அதாவது இந்த செம்பரம்பாக்கம் ஏரியா அது முன்னால பின்னால திறந்தாங்களா, அதெல்லாம்
பிரச்சனையே கிடையாது. இப்போ முடிஞ்சு போச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 15-17 ஆண்டுகளாக சென்னை மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எந்த அளவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டது. குறிப்பாக வந்து பள்ளிக்கரணை மார்ஷ் என்று சொல்லக்கூடிய அந்த சதுப்பு நிலம் வந்து கிட்டத்தட்ட 250 சதுர கிலோமீட்டர் ஒன்று இருந்தது வந்து 50 சதுர கிலோமீட்டர்ன்றாங்க. அதில் வந்து 1/10 தான் இருக்குது, 5 சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது. இதில் வந்து திமுக, தமிழ்நாட்டை ஆண்ட திமுக, அண்ணா திமுக 2 பேரும் மாறி மாறி செஞ்ச பல தவறுகளின் பலனை வந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்கோம். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ரோல் உண்டு. அதாவது வந்து இப்போ இந்த செகண்ட் ரன்வே ஏர்போர்ட்டை ஏன் இன்றைக்கி க்ளோஸ் பண்ண வேண்டிய அவலம் வந்ததுன்னா, அந்த இடமே வந்து அந்த ரிவர் பெட்டில் கட்டியிருக்காங்க. அப்போ வந்து அப்பயே சுற்றுப்புற சூழல்கள் ஆர்வலர்கள் அதை எதிர்க்கும் போது அவங்களை எள்ளி நகையாடினாங்க. எந்த அளவுக்கு கேலி கூத்துனா, இந்தியாவில் எந்த உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒரு கேலி கூத்து எங்கன்னா, பள்ளிக்கரணை மார்ஷில் வந்து ஓஷனோகிராஃபி இன்ஸ்டியூட், இந்திய அரசாங்கத்தின் கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அங்கே ஆக்கிரமித்து அவங்க கட்டியிருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய ஆராய்ச்சியில் முக்கியமான ஆராய்ச்சி நீர் ஆதாரங்களை ஆக்கிரமிச்சா என்னெல்லாம் நடக்கும்னு. அந்த இடத்தையும் அவங்க அங்கே கட்டியிருக்காங்க. இதை விட ஒரு கேலி கூத்தான கேவலமான நிலைமை எங்கேயுமே நடக்காது. இதை வந்து திமுக, அண்ணா திமுகன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. மத்தியில் ஆண்ட காங்கிரஸ், பிஜேபி, பொலிட்டிக்கல் கிளாஸ் ஆஸ் சச், அரசியல் தலைமை எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய பொருளாதார அழிவை பற்றி நம்ம பேசலை. இந்த இன்னைக்கு நேரம் இல்லை. அதில் பல ஆயிரம் கோடின்றாங்க. அதாவது வந்து 15,000 கோடிகளுக்கு மேலே சொல்கிறாங்க. ஆமாம், பல லட்சம், சில லட்சம் கோடிகள் இருக்குது. இது வந்து இந்த எல்னினோ எஃபெக்டோட இது என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, இனிமே இந்த மாதிரி தான் மழை பெய்யும். இனிமே 3 மாதங்களுக்கு பருவமழை என்ற கான்செப்ட் கிடையாது. 3 மாத மழை 3 நாளில் பெய்யும் அல்லது ஒரே நாளில் பெய்யும். ஆகவே இதை எதிர்கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதை வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணணும். ஃபியூச்சர்ல ஒரு குண்டுமணி அளவு நிலம் கூட ஆக்கிரமிக்கப்படாம அரசாங்கம் பார்க்கணும், எந்த அரசாங்கமா இருந்தாலும். 2வது முக்கியமானது, பேரிடர் மேலாண்மை என்பது வந்து முதலமைச்சர் தலைமையில் குழு கூடணும்னு இருக்குது. கடந்த 4 வருஷமா கூடல. அதை உடனே இவங்க செய்யணும். 3வது வந்து முழுக்க அதிகார பரவலாக்கும். இந்த NDRF பற்றி நம்ம சொல்கிறோம், நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ்னு. அது வந்து தேசிய அளவில் மட்டும் இல்லை, மாநில அளவில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்ட அளவுலையும் அது இருக்கணும்னு அந்த சட்டம் சொல்லுது. ஏன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரழிவை வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு மாவட்டத்துக்கு போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். டெல்லியிலேருந்து இங்கே வரத்துக்கு 12 மணி நேரம் ஆகும். அதனால தான் வந்து அந்த அதிகார பரவலாக்கம் நம்ம சொல்கிறோம், செயின் ஆஃப் கமாண்ட். இது எல்லாத்தையும் செய்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்லை இதை தேர்தலை மையமாக வச்சு எல்லாரும் மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சேர்த்த வாரி அடிச்சுப்பாங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கும் பலன் விளையாமல் தான் அது போகும். திரு ராஜேந்திரன், அதாவது ஒரு மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. இது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிறைவு பதில் இருக்கிற சுருக்கமாக சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. இப்போ இந்த மழை வெள்ள பாதிப்புன்றது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 25லேருந்து 30 தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. கடுமையான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் 234 தொகுதியில் 30 தொகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு ஒட்டுமொத்த தேர்தல் நிலைமைகளே மாற்றுமா அப்படின்றது சந்தேகம்தான். ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருந்து நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக வந்திருக்குது. இன்னைக்கு நம்மளை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து கருத்துக்கள் வந்து இதை விட அதிகமாக இருக்கு. இங்கே பாதிப்பை விட அவங்க நிறைய சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா ஊடகங்களை பார்க்குறாங்க, இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறது விஷயம் அவங்களுக்கு தெரியுது. ஆமாம், இது என்ன செய்யணும், இந்த இது மட்டுமே மாற்றுமாங்கிறதெல்லாம் வந்து இல்லை. இப்போ இது வந்து அதிமுகவுக்கு அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை மணியாக தான் அதை அவங்க எடுத்துக்கணும். எங்களை பொறுத்தவரை இந்திய ஜனநாயக கட்சி பொறுத்தவரையும் திமுகவும் அதிமுகவும் என்பது ரெண்டுமே சமதூரத்தில் இருக்கிற கட்சிகள் தான். கொள்கை வறட்சி, கருத்து வறட்சின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆளுமை வறட்சி ஏற்பட்டிருக்கு 2 கட்சியிலுமே. 5 முறை முதலமைச்சராக இருந்து சாதிக்க முடியாது, 6வது முறையாக வந்து என்ன சாதிக்க போகிறதில்ல. அடுத்த ஒரு மாற்று சக்தியை மக்கள் தேடிக்கொண்டு வருகிற நேரத்தில் இவர்களுக்கு மாற்றாக நாம் தான் வர வேண்டும் என்பதற்காக 2 பேரும் மாறி மாறி சத்தமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய உண்மையான மக்களுடைய மனோபாவம் என்பது அது அல்ல. அதிமுக இந்த தவறுகளிலே இருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் எங்களை திருத்திக் கொள்வோம் என்று சொல்லுகின்ற தாராள மனப்பான்மை அவர்களிடத்திலேயும் இல்லை. எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக என்கின்ற 2 மட்டைகளையும் அந்த குட்டைகளிலே இருந்து வீசி எறிவதுங்கின்ற பணியை இந்திய ஜனநாயக கட்சி மேற்கொள்ளும். மக்களிடத்திலே நாங்கள் நம்பிக்கையை பெறுவோம். அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா இந்த நிவாரணம் வழங்குறதுல இருக்கிற விஷயங்கள்? நிச்சயமாக பின்னடைவு இல்லை. ஆனால் இந்த ஒரு நூற்றாண்டு சந்திக்காத ஒரு பேரிடரை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. ஆனால் பேரிடர் வந்தாலும் பேரடிவிலிருந்து மீட்டிருக்கிறார்கள். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இந்த பேரடிவு வந்து ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு வந்து ஒரு பேரடிவு வந்தாலும் பேரடிவுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை இருந்திருக்கு. அதே நேரம் இப்போ இதை வந்து இதுக்கு முன்ன சந்திக்காத ஒரு அவலம் பாதிப்பு. இந்த பாதிப்பிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டோம் என்பது உண்மை. இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு கூட நீர்நிலை ஆக்கிரமிப்பு, நீர்வழி தடங்களை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று
அரசாங்கம் முடிவெடுத்து முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நேரடியாக அதில் கவனம் செலுத்தி உடனடியாக அதை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் அந்த பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றன. ஏன்னா ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவை பொறுத்தவரை உறுதியாக இருந்திருக்கிறாங்க. கடந்த 2005 இதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வந்தது. இந்த அளவுக்கு இல்லைனாலும் வெள்ளப்பெருப்புக்கு பாதிப்பை உருவாக்குகின்ற அளவுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் அதனுடைய பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக கூவம் நதியை சீரமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அதனுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். ஒரு பெரிய பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகத்தின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அவங்க எவ்வளோ சொல்லி எங்கள் கட்சியில் வந்து சேர்றன்லாம் வந்தப்போ கூட அதையெல்லாம் ஏற்றுக்காம அந்த ஆக்கிரமிப்புகள் உறுதியாக நின்று அகற்றினாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து ஆட்சி மாற்றம் அந்த ஆக்கிரமிப்புகளை ஊக்குவித்து மறுபடியும் அதை குடிய வச்சாங்க. இப்படி நடவடிக்கை என்பது உறுதியான நடவடிக்கை இருக்கும். இந்த பாதிப்பு தமிழ்நாட்டிற்கு வந்தது, சென்னைக்கு வந்தது மட்டும் இல்லை, இனி இப்படிப்பட்ட பாதிப்புகள் வராத அளவுக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கு அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பேரிடரை மக்களுடைய மனநிலை உங்களுக்கு சதமா அமைதான் சொல்ல வர்றீங்க திரும்ப. அதாவது இந்த பாதிப்புகள், அந்த பாதிப்புகளை வைத்து செய்த அரசியல், அந்த அரசியலுக்காக செய்யப்பட்ட பிரச்சாரம், இது எல்லாம் வந்து ஒரு சில மக்களிடத்தில் ஒரு சில அதிருப்திகளை உருவாக்கி இருக்கும். அந்த அதிருப்திகளை எங்களுடைய நிவாரணப் பணிகளின் மூலமாக ஈடுகட்டுவோம். எனவே இதை எங்களுக்கு கிடைத்த எச்சரிக்கையாக கருதி தேர்தலை நாங்கள் சந்திப்பதற்கு முன்னால் இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை மீட்போம். திரு பிரசன்னா, இந்த அரசினுடைய நிலைப்பாடுகளை சொன்னால் ராஜேந்திரன் அவர்கள் அரசியல் கட்சிகளை அப்படி கொச்சையாக பேசக்கூடாது. எந்த அரசியல் இயக்கமாக இருந்தாலும் ஒரே குட்டையில் இருக்கிற அந்த மட்டைகளை தூக்கி போட்டுட்டா நீங்கள் அந்த குட்டையில் 2008 தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. 2008 தலைவர் கலைஞர் முதலமைச்சர், திமுகவின் ஆட்சி காலம், நீர் மேலாண்மை மற்றும் நீர்நிலைகளினுடைய கட்டுமானங்கள் குறித்தான சட்டத்தை இயற்றியது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அந்த சட்டம் இன்னும் இருக்கு, எடுத்து பாருங்க, எல்லாரும் பாருங்க. ராஜேந்திரன் அண்ணனும் பார்க்கட்டும், அதுல பாதிக்கப்பட்டவர் யாருன்னு ராஜேந்திரன் அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப தெளிவாவே தெரியும். பட்டா வழங்கியதுங்கிறதையும் அதுக்கு சேர்த்து தவறு நிரூபிக்கட்டும். ஒரு விஷயம் நான் கேக்குறேன், கடந்த ஆட்சிகள்ல குற்றம் செஞ்சாங்க, அடுத்த ஆட்சி வந்து சரி பண்ணி நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல. நீங்க பேசுறப்ப எனக்கு வேண்டியவர் அவர் எனக்கும் தெரியும் என்று சொன்னால் இந்த மேடையில் வெளிப்படையாக அறிவிக்கட்டும். அவர் யார் என்பதை வெளிப்படையாக அறிவிக்கட்டும். வெளிப்படையாக சொல்லுங்க. அதற்கான சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிரசன்னா, நாம நிறைவேற்றலில் இருக்கிறோம். அதாவது தற்போதைய சூழ்நிலையும் மக்களுடைய மனநிலையும் யாருக்கு சாதகமா இருக்கு? சுருக்கமா சொல்லுங்க. நிறைவேற்றலில் இருக்கிறோம். நிச்சயமா மக்களினுடைய சாதகம் என்பதை தாண்டி மக்களினுடைய வெறுப்பு, மக்களினுடைய எதிர்ப்பு என்பது இந்த செயலற்ற ஆட்சியை, செயலில்லாமல் இருக்கிற முதலமைச்சரை, துருவடித்து போயிருக்கிற இந்த ஆட்சியை நோக்கி அதிருப்தி என்பது இந்த 56 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமல்ல, இந்த மக்களை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள். அவர்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லாவற்றையும் நேரடியாக கண்கொண்டு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யக்கூடாததை செய்ததனுடைய விளைவு, யாருடைய உத்தரவிற்காகவோ காத்திருந்ததனுடைய செயல்படாத ஆட்சியினுடைய இந்த செயலின்மை தன்மை நிச்சயம் தேர்தலில் எதிரொலிக்கும். திருமணி, நிச்சயமாக இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மிக கடுமையாக அதிமுகவை ஆதரித்து கொண்டிருந்தவர்கள் கூட வந்து, நான் இதை எந்த விருப்பம் இல்லாமல் சொல்லுகிறேன், டிசம்பர் 1ஆம் தேதிக்கு முன்பு பின்புன்னு பேசும்பொழுது கண்டிப்பாக இந்த வெள்ளமும் அதை இந்த அரசாங்கம் எதிர்கொண்ட முறையும் வந்து அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவு தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் அது ஆட்சியை தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த தேர்தலில் அந்த கோபம் இருக்கிறதா அல்லது வந்து அந்த அளவுக்கு வந்து நீடிக்குமான்றது வந்து அது $1 மில்லியன் கொஸ்டின். இன்னொன்று, அதிமுகவை திட்டுறவங்க எல்லாருமே வந்து பல பேர் நான் பார்த்த வரைக்கும், நான் ரொம்ப பேர்கிட்ட பேசின வரைக்கும் திமுகவையும் சேர்த்து தான் திட்டுறாங்க. அதாவது வந்து என்னென்னா வந்து பொலிட்டிக்கல் கிளாஸ் ஆஸ் சச், அது அரசியல் கட்சி வர்க்கத்துக்கு மேலேயே மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. அதிமுக மேலே நிச்சயமாக ஜெயலலிதா அரசாங்கத்தின் மீது டிசம்பர் 1ஆம் தேதிக்கு முன்பு வரை இருந்த பெரிய அளவில் அந்த அம்மா மேலேயும் அந்த ஆட்சி மேலேயும் டிசம்பர் 1க்கு முன்னால் பெரிய கோபம் இல்லை. ஆனால் இந்த 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பெரிய கோபம் வந்திருக்குது. ஆனால் இதை வந்து ஆட்சியை மாற்றுற அளவுக்கு இந்த கோபத்தை வந்து பிரதான எதிர்கட்சியான திமுகவால் தக்க வைக்க முடியுமா, வடிவமைக்க முடியுமான்றதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். நிறைவேற்றலில் இருக்கிறோம். வெள்ளமும் நிவாரணமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா என்பதை பற்றி விரிவாக விவாதித்திருப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.